நாட்டின் முன்னணி தமிழ் மின்னியல் ஊடகமான வணக்கம் மலேசியா நிறுவப்பட்டு 21 ஆண்டுகள் ஆகின்றன. சவால் மிக்க இந்த டிஜிட்டல் காலத்தில் இது ஒரு நீண்ட நெடிய சாதனையாகும். அதனை கொண்டாடும் விதமாக கடந்த ஜூன் 20 பத்தாலிங் ஜெயா டிரோபிகானா கால்ஃப் அண்ட் கண்ட்ரி ரிசார்ட்டில் மாபெரும் விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. முக்கிய பிரமுகர்கள், அரசியல் தலைவர்கள், நிதி ஆதரவாளர்கள், வாடிக்கையாளர்கள் என சுமார் 500 வருகையாளர்களுடன் அவ்விழா களை கட்டியது. தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோனி சிங், பிரதமர் துறை துணை அமைச்சர் எம் குலசேகரன், பிரதமரின் சிறப்பு அதிகாரி சண்முகம் முக்கன், மாய்கா தேசிய உதவி தலைவரும் முன்னாள் துணை அமைச்சருமான டத்தோத்தி முருகையா சிறப்பு வருகை புரிந்தனர். ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர், செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் அருணாச்சலம், செனட்டர் டத்தோ சிவராஜ் சந்திரன், சந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் குணராஜ் ஜார்ஜ், DSK குழுமத்தின் தலைவர் டத்தோ N சிவகுமார் உள்ளிட்டோரும் வருகை தந்து நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். வணக்கம் மலேசியாவை 2003 தொடங்கும் போது வணிக நோக்கத்திற்கு அப்பாற்பட்டு மலேசிய ஊடகத்துறையில் ஒரு அர்த்தமிக்க மாற்றத்தையும் சமுதாய உருமாற்றத்திற்கான பங்களிப்பையும் செய்ய வேண்டும் என்பது இலக்காக இருந்தது. ஆனால் அதை எப்படி செய்வது, அதற்கு என்னவெல்லாம் தேவைப்படும் என தெரியாமல் ஆர்வத்தில் உதித்த பருவம் அது. ஆனால் காலமும் களத்தில் இருப்பவர்களும் கொடுத்த அனுபவங்கள், பாடங்கள் என்னை கற்றுக்கொள்ள வைத்தன. பொறியியல் துறை படிப்பும் அதன் வேலை அனுபவமும் சவால்களுக்கு புதிய கோணத்தில் தீர்வை யோசிக்க எனக்கு கை கொடுத்தன. எல்லா காலகட்டத்திலும் எந்த சவாலானாலும் தரத்திலும் தன்மானத்திலும் சமரசம் கிடையாது எனும் போக்கில் உறுதியாக இருந்து பயணித்தோம். காரணம், நம் சமூகத்தை வேறு எதிர்மறை கோணத்தில் பிறர் பார்க்கும் நிலை மாற வேண்டும் எனும் ஆசையும் ஆதங்கமும். நமது உயர் சிந்தனையும் திறனுமே நமக்கான உரிமையை மீட்டெடுக்க உதவ முடியும். யாரையும் சார்ந்திராத நிலையை சமுதாயத்தில் ஏற்படுத்த உதவும். இந்த எண்ணத்தை மக்களிடத்தில் விதைக்க வேண்டும் எனும் வேட்கையில் தொடர்ந்து நாங்கள் முயற்சித்து வருகிறோம். அரசியல் தலைவர்களிடமும் அதனை வலியுறுத்தி வருகிறோம். அந்த மாற்றத்தை நோக்கித்தான் எங்களின் அடுத்த பயணமும் தொடரும். சரியான தகவல் சரியான நேரத்தில் பகிரப்படும் போது சக்திமிக்க மாற்றத்தை சமுதாயத்தில் ஏற்படுத்த முடியும். இவ்விழாவின் சிறப்பம்சமாக வணக்கம் மலேசியாவின் மலாய் பதிப்பான துலோஸ் மலேசியா செய்தியும் அறிமுகம் கண்டது. துணை அமைச்சர் தியோனி சிங்கும் வணக்கம் மலேசியாவின் நிறுவனரும் நிர்வாக இயக்குநருமான தியாகராஜன் முத்துசாமியும் இணைந்து மேடையில் அதனை அதிகாரப்பூர்வமாக அறிமுகம் செய்து வைத்தனர். அவர்களுடன் வணக்கம் மலேசியாவின் செய்தி பிரிவு தலைவர் வேதகுமாரி வெங்கடேசன், சந்தை பிரிவு தலைவர் ஜெகநாதன், துலோஸ் செய்தியின் மூத்த ஆசிரியர் ஃபாரிஸ் டேனியல், வணக்கம் மலேசியாவின் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் ரமேஷ் பத்மநாதன் ஆகியோரும் உடன் இருந்தனர். 21 years. It reflects a legacy of dedication, vision and unwavering trust from the community. I extend my heartfelt congratulations to the entire Wanakom Malaysia team for this extraordinary achievement. And to the founder, Mr. Tiaga, your unwavering passion, consistency and commitment to raising grassroots voices have built more than a platform. From your old days as a Tamil news presenter on LTM to now successfully running Vanakkam Malaysia for over 2 decades, your impact has been profound. As a representative of the Ministry of Communications, I would like to express my sincere appreciation for the role that media performs like Vanakkam Malaysia play in shaping informed, engaged citizens and strengthening social harmony. You have helped during community issues to light, celebrate and cultural the identity and connect Malaysians of all walks of life. We are living in an age where misinformation travels faster than the truth. What's even more troubling is how easily people fall for these falsehoods, especially when they are repeated and amplified across digital platforms. Acknowledging a significant breakthrough in media reform with the Media Council Act now officially in force, paving the way for more responsible and ethical journalists in our country. To Vanakkam Malaysia, may your next chapter be even more
only across Malaysia, but among the global Indian diaspora. Continue to innovate, empower, and inspire our younger generation. வணக்கம் மலேசியாவைப் போலவே இந்த தலோஸ் மலேசியாவும் இனி உங்களுக்கு சுட சுட செய்திகளை கொண்டு வரும். என்ன மலேசிய இந்தியர்கள் செய்தி நமது சமூகத்தோடு மட்டும் நின்றுவிடக்கூடாது. அது பிரதான நிலையில் மற்ற சமூகத்தினர் மத்தியிலும் சென்றடைய வேண்டும். அதே சமயத்தில் மலேசியர்களின் உணர்வை வளர்க்க வேண்டும் என்பதாகும். அந்த அடிப்படை நோக்கத்தில் தான் நாம் ஒரு மலாய் செய்தி ஊடகத்தை உருவாக்க வேண்டும் என அவர் கூறினார். அப்படி உருவானதே இந்த தலோஸ் மலேசியா மலாய் செய்தி ஊடகம். எங்களுடைய செய்தியாளர் ஃபாரிஸின் உதவியோடு இதனை வழிநடத்தும் பொறுப்பையும் நான் ஏற்றுள்ளேன் என்பது மகிழ்ச்சி. இந்த பணியை மிகுந்த பொறுப்புடன் செய்வோம் என கடப்பாடு கொண்டிருந்தாலும் உங்களின் ஆதரவும் ஆலோசனைகளும் எங்களுக்கும் எப்போதும் தேவை. செய்திகளோடு நிற்காமல் தனது சமூக கடப்பாட்டையும் தொடர்ந்து உறுதி செய்து வரும் வணக்கம் மலேசியா இந்த கொண்டாட்டத்திலும் அதை நிரூபித்தது. அவ்வகையில் தத்தம் துறைகளில் சவால்களை முறியடித்து சாதித்த நால்வருக்கு சிறப்பு விருதுகள் வழங்கப்பட்டன. விழாவை மேலும் மெருகூட்டும் வகையில் இசை மற்றும் மேடை படைப்புகளுடன் அதிர்ஷ்ட குலுக்கும் நடைபெற்றது. சவால் மிக்க செய்தித்துறையில் ஒரு சில ஆண்டுகள் தாக்கு பிடிப்பதே அபூர்வம் என்ற நிலையில் கடந்த 21 ஆண்டுகளாக மக்களுக்கு தொடர்ந்து சுட சுட அதுவும் தரமான செய்திகளை கொண்டு சேர்த்து உள்ளூர் ஊடகத்துறையில் தன்னிகரற்ற இடத்தில் வணக்கம் மலேசியா வீற்றிருக்கிறது. இதுபோல புதுவரவான தலோஸ் மலேசியா இணைய செய்தியும் நம்பகத்தன்மையான செய்தியாக வலம் வரும் என்பது நிச்சயம்.